ஸோ பட் அதை நோக்கி இந்த இணைப்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஆல்சோ இது டூ ஏர்லி. நானும் கியூரியஸா இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ரைட், கேட்போம். திரு ராஜ்மோகன், there's a problem with your audio also. நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். திரு செந்தில் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தார், அவருடைய கொள்கைகள் ஒத்து போகுது இன்னொரு சொல்கிறார். அவர் பேசக்கூடிய கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கரியமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இயல்பாக விசிகால இடம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இதில் விமர்சிக்க எதுவும் இல்லை. விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவருடைய உரிமை தானே. அவர் எந்த கட்சிக்கும் போகலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் நம்ம அது என்ன மாதிரி சாதகத்தை ஏற்படுத்தும் ஏதாவது அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக வச்சுருந்தோம். ஆயிரத்துக்கு முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் அடிப்படை கொள்கை. அந்த இடத்துல அவங்க ஒத்து போகிறாங்க அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி ஆட்சியில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கடந்த முறை பெரும்பான்மை பெற்ற போதும் கூட கூட்டணி ஆட்சி தான். பாஜகவுக்கு போயிருக்கலாம் இல்லையா. அப்போ அப்படியே இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மட்டுமே ஒரு ஸ்கேலாக அதை தாண்டி அம்பேத்கர் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள் பேசியதை விட அம்பேத்கரை உள்ளும் புறமுமாக முற்றிலுமாக அறிந்து மிகச்சிறப்பாக வகுப்படுத்தி அம்பேத்கரிய கொள்கைகளை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சினா விசிகா தான். நீங்க விசிகா முதல்ல அங்க போனாரு இல்ல, அப்போ அம்பேத்கர் கொள்கை தான் எனக்கு பிரதானம்னு சொன்னா நீங்க அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அங்க இருக்கணும்ல. அம்பேத்கருடைய கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை விட மிகச்சிறப்பாக விஜய் கையாண்டு விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குது? அப்போ நீங்கள் எனக்கு பிரதானம் அம்பேத்கருடைய கொள்கை அப்படின்னு நினச்சா நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணணும். அதில் சில முரண்கள் இருந்தாலும், உங்களுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், தலைமைக்கு கட்டுப்படுத்தணும்ல. ஏன்னா நீங்கள் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களை விட யார் சீனியர்? திருமா சீனியர். அப்போ நீங்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டுக்கணும். ஒன்று. இன்னொன்று பிரதானமான கேள்வி, இது மேலோட்டமான அம்பேத்கரிய பார்வையாகத்தான் நான் திரு ஆதவர்ஜுனா அவர்களை பார்க்கிறேன். அது அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனமாக வைக்கல, அது தவறும் இல்லை. பட் நீங்கள் இப்படி எடுங்களேன், நீங்கள் ஒரு அம்பேத்கரிஸ்டினுடைய வாயிலிருந்து நீங்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நம்பிக்கை வேறு, அதில் நான் எந்த குறைபாடும் இல்லை, அது அவருடைய நம்பிக்கை, அவர்கள் வழிபடலாம், அது அவர்கள் நம்பிக்கை. ஆனால் ஒரு அம்பேத்கரியவாதி அல்லது ஒரு பெரியாரிஸ்ட்டு நிச்சயமாக காஞ்சி சங்கராச்சாரியாரை என்ன செய்ய மாட்டார், பாராட்ட மாட்டார். இயல்புலேயே அது வராது. ஆனால் இவர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாலே என்ன சொல்கிறாருன்னா, நல்ல சாமியார்னா யார் தெரியுமா, காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு முன்பு இருந்தால் காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்கிறார். எல்லாருக்குமே ஷாக். நீங்கள் எப்படி ஏன்னா அம்பேத்கர் ஹிந்து கோட் பில் கொண்டு வந்த பொழுது கடுமையாக எதிர்த்தவர் காஞ்சி சங்கராச்சாரியார். அப்போது நீங்கள் அம்பேத்கர் ஒரு பக்கம் பாராட்டிக்கிறீங்க, அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை எதிர்த்த காஞ்சி மகா பெரியவரையும் நான் பாராட்டுவேன்னு சொல்கிறதே ஒரு முரணான அப்போ அவருக்கு அம்பேத்கரை பற்றிய தெளிவான பார்வை இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்று. இன்னொன்று, நான் சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் பெரியார் இரண்டு பேருமே சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். அம்பேத்கர் குறித்து ஒரு கருத்தை மாண்புமிகு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன பொழுது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி விவாதத்தை ஏற்படுத்தியது, கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியது, விசிகா கடும் போராட்டத்தை நடத்தியது. தமிழ்நாட்டில் கடைசியாக அதற்கான கண்டன அறிக்கை வந்தது திரு விஜய் அவர்களிடமிருந்து, எல்லா கட்சியும் சொன்ன பிறகு. அது கூட கடைசியாக வந்துடுச்சு. பெரியார் குறித்து திரு சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில், கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அத்துணை கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதை கண்டித்து விட்டார்கள். வரவேற்றிருக்கக்கூடிய கட்சி பாஜக, அது அவங்க நிலைப்பாடு, பரவாயில்ல. பட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்க வரவேற்று விட்டார்கள். மற்ற எல்லா கட்சிகளும் கண்டித்து விட்டன. எதையுமே சொல்லாமல் பெரியாரை நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னீங்க. அப்போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கைகளை நான் இந்த மண்ணில் ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று ஒரு தலைவர் சவால் விடுகின்ற பொழுது, ஒரு லீடர், அவர் 7% மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய லீடர், அவர் உங்களையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இதுக்குள்ளே? என் கொள்கை தலைவரை நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம்? நாங்கள் நிச்சயமாக இளைஞரிடம் பெரியார் கொண்டு போய் சேர்ப்போம். நீங்கள் உங்களுடைய கருத்தில் நான் முரண்படுறேன், அவருடைய கருத்தை நான் கண்டிக்கிறேன், ஒரு அறிக்கை இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் கொள்கை தலைவரை கூட காப்பாற்றுவதற்கு உங்களிடம் கண்டன அறிக்கை வராத போது இவரை நம்பி நான் போனேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்கிறது இருக்குல்ல, இது எனக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நகைமுரணாக ரெண்டு பக்கமே கொள்கை இல்லைன்னு பார்க்குறேன், ரெண்டு பக்கமே சித்தாந்த தெளிவு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பெரிய கொள்கை. இந்த இணைப்புக்கு என்ன மோட்டிவேஷன் உங்களோட? ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதிமுகவுக்கு இவர் போக முடியாது, போனாலும் அதிமுகவில் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமா? இப்போ நீங்கள் அதிமுக போனோன்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக்குவாங்களா? வாய்ப்பே கிடையாது. பாஜக ஆக்குவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் எங்கே தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது விஜய் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறார். நீங்கள் இதை நான் முதல்ல என்னுடைய சமூக வலைதளங்களையும் பதிவு பண்ணேன், இவர் விசிகால இருக்கும்போதே பண்ணேன். தாவேக்காவோட ஒரு பேசி கொண்டிருக்கிறார், ஒருவேளை பொருளாதார பதவிக்கு முயற்சிக்கிறார், நான் அப்போ எழுதியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை நோக்கி தான் அவர் நகர்கிறார். அப்போ தாவேக்கா ஒரு புதிய கட்சி, புதிதாக வராங்க, இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க.
இவர் வந்து ஏற்கனவே நான் வந்து வியூக வகுப்பாளராக இங்கே இருந்தேன் அப்படிங்கிறார். பட் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன், அவர் என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்ததன் மூலம் விசிகா பெரிய வெற்றி பெற்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் கட்சிக்குள் வருவதற்கு முன்பாகவே அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனி சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணத்தின் ஊடாக அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இவர் வியூக வகுப்பாளராக வந்த பிறகு ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டிலும் அவருடைய கோஆர்டினேட் பண்ணாரு அப்படின்னு விசிகா சொல்லுது. அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த சான்றுகளும் இல்லை. ஒன்று. இன்னொன்று, நாட் ஒன்லி ஆதவ அர்ஜுனா, வியூக வகுப்பாளர்கள் நான் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், வெறும் வியூக வகுப்பாளர்களாக ஒரு கட்சியால் வெற்றி பெற்று விட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய வியூக வகுப்பாளர்னு நினைக்கிறோம், அவரே கட்சி ஆரம்பிச்சு என்ன செஞ்சிட்டாரு, அப்போ அவரால் வெற்றி பெற முடியல, அவர் சொந்த கட்சி ஆரம்பித்து அவரால் வெற்றி பெற முடியல என்று சொல்லுகின்ற பொழுது வெறும் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களால் ஒரு கட்சியை வந்து வழி நடத்தி விட முடியாது. அந்த கட்சிக்கு என்று அடிப்படை கட்டமைப்பு வேண்டும், கொள்கை பலம் வேண்டும். அது விஜயிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. ஓகே, கேட்போம். திரு ராஜ்மோகன், சுருக்கமாக உங்ககிட்ட பதில் பெற விரும்புகிறேன். பிஃபோர் ஐ கோ டு திரு பிரவீன் காந்த். நீங்க பெரியாரை விமர்சிச்சதுக்கே நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க, அப்புறம் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. ஆமா, சங்கராச்சாரியரை மேடையில குறிப்பிட்ட பத்தி சொன்னாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இங்க ஏன் சங்கராச்சாரியர் அவர் சொன்னாரு எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம டிபேட்லயே நான் சொல்லியிருக்கேன், சங்கராச்சாரியரை ஜெயலலிதா அம்மா அரெஸ்ட் பண்ணி அவரு ஜெயில இருந்து பெயில்ல வந்தப்ப முதல்ல போய் பார்த்தது கோசிமணி என்ற திமுகவினுடைய ஒரு பெரிய தளபதி. அன்னைக்கே அது பெரிய சர்ச்சையாச்சு. கோபாலபுரம் வீட்டிற்கே ஒரு புட்டபர்த்தி சாய்பாபான்னு நினைக்கிறேன், அவரை நேரில் அழைத்து வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுவும் சர்ச்சையாச்சு. அவருடைய பிறந்த நாள் விழாவிற்கு போய் அன்றைய துணை முதல்வர், இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் காலில் விழுந்து ஆட்சி வாங்கியதும் சர்ச்சையாச்சு. சோ கொள்கை வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு என்பதை தான் அதை நாங்கள் கடந்த காலங்கள் அதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்ததை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஆனா நான் தமிழக வெற்றி கழகத்துல நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு திசை திருப்பல் அரசியல், இப்படி ஒரு பேசு பொருளா மாறணும். இப்ப ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இன்னைக்கு அந்த ஈசிஆர் ரோட்ல அந்த ஒருத்தவங்க வந்து கட்சிக்குடி கட்டின காரை சேஸ் பண்ணதை பேசிட்டு இருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து ஒரு டிஎஸ்பி நீங்க ராஜினாமா பண்றாரு, எனக்கு சுதந்திரமா ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி பேசக்கூடிய இந்த அரசியலை திசை திருப்பதா அவர் அதை கையில எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதனாலதான் அதை பத்தி எதுவும் சொல்லல. சீமான் அவர்கள் பேச வந்து திமுகவுக்கு சாதகமா போ, திமுகவுக்கு உதவுறாரு, டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மேடம், இன்னைக்கு வேங்கை வயல்ல ஒரு பிரேதத்தை ரோட்ல வச்சு கதறாங்க. இறந்த பாட்டிக்கு சொந்தக்காரங்க துக்கம் அனுசரிக்க 30 பேரை உள்ள விடல. இந்தியாக்குள்ள ஒரு இந்தியாவா? வேங்க வயலுக்கு வீசா வாங்கிட்டு தான் உள்ள போணுமா? பாஸ்போர்ட் வச்சுதான் உள்ள போணுமா? ஏன் இவ்வளவு நெருக்கடி? இதை எதிர்பார்க்கல. இதெல்லாம் ராஜ்மோகன், இந்த விவாதத்துல நான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிட்டேன், நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்கல்ல ராஜ்மோகன்? இந்த விவாதத்துல நான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிட்டேன், நான் விவாதத்தை திசை மாற்றுவதற்காகத்தான் விமர்சித்தேன் என்று சொல்லி நீங்க எந்த பதிலும் சொல்லாம கடந்து போவீங்களா? இல்லது இந்த விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாம நான் இல்ல நான் விஜய கடும் தாக்குதல் நடத்தினேன்னு வைங்களேன், நீங்க கண்டிப்பா குறுக்கிட்டு விமர்சிப்பீங்கல்ல? அனுமதிங்க. நீங்க சொன்ன கேள்விகளுக்கு, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு இல்ல என்னோட கேள்வி, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகுதான் நாங்க பெரியாருக்கு அவரை கண்டிச்சதை நாங்க வந்து கண்டிப்போம்னு சொல்றது இருக்குல்ல. ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டு நீங்க அடுத்த வேலையை போயிருக்கலாம். இப்ப எல்லா தலைவர்களும் நான் என்ன கேட்கறேன்னா, திசை திருப்புற வேலையினே கூட இருக்கட்டுங்க, ஒரு கண்டன அறிக்கையில என்ன ஆட போகுது? நீங்க கண்டன அறிக்கை கொடுங்க, கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஒரு கண்டன அறிக்கையில ஒரு ட்வீட் போட்டுருக்கலாமே. அதைத்தாங்க நானும் சொல்றேன். பெரியார் அவர்களை கட்சியில கொள்கை தலைவராக தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டதை போலவே அவரை என்னுடைய அறிவு ஆசான்கள் ஒருவனாக நானும் ஏற்றுக்கொண்டவன் தான். வெறும் கண்டன அறிக்கை மட்டும் கிடையாது, எத்தனையோ பெரியாரிஸ்ட் போயிட்டு அங்க ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க, தொடர்ச்சியா களத்துல இறங்கி நிறைய போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த திசை திருப்பல் அரசியல்ல உடனடி எந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷன், உடனடி ரியாக்ஷன், தொலைநோக்கு பரவ ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன் இருக்கு. உடனடி ரியாக்ஷன் கொடுக்காம அங்க உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வரும், நான் எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பாக வரும். இதே போலதான் கடந்த காலங்கள்ல ஏன் இதை செய்யல அதை செய்யல என்ற கேள்விகளுக்கு எல்லாம் மிக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அவங்க நகர்த்தினாங்க. அதே போல தந்தை பெரியார் விஷயத்துல கடுமையான எதிர்வினை வரும், நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, கேட்போம், பேசுவோம். திரு பிரவீன் காந்த், இதுல திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உள்ள வராரு, கிட்டத்தட்ட அது வந்து உறுதியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, அனௌன்ஸ்மெண்ட் தான் வரணும் அப்படின்னு. பட் ஏற்கனவே கட்சிக்குள்ள உட்கட்சி ரீதியாக நிறைய விரிசல்கள், பிரச்சனைகள்லாம் பேசப்படுது. இப்போ இதுல இன்னொரு ஒரு பிரபலமான நபர் இதுக்குள்ள, இந்த ஈக்குவேஷனுக்குள்ள வரும்போது இது குழப்பத்தை தீர்க்குமா, அதிகரிக்குமா உட்கட்சியில அப்படின்னு ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுது. நிகழ்வை கண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது ஆயுத எழுத்துங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு நிகழ்வு. அதில் ஆதவ அர்ஜுன் இவ்வளோ சீக்கிரம் நுழைஞ்சதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் அங்கங்கே என்ட்ரி கொடுத்துட்றாரு அவர். பிறரின் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் அனலைஸ்டாக இருந்தவர் அவர். இன்னைக்கு வெற்றி கழகத்தில் நுழைஞ்சிருக்காரு. இது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்குமா? என்னன்னா அவருடைய பேர் அர்ஜுன். மகாபாரதத்தில்
கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா இருந்தார். யாருக்குன்னா அர்ஜுனனுக்கு. இங்க ரசிகர்களின் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் திரு விஜய் அவர்கள், ரசிகர்களுடைய கடவுள் கிருஷ்ணர் மாதிரின்னு வச்சுக்கோமே. அவருக்கு இப்போ அவருக்கு இவரு தேரோட்டியா, இவருக்கு அவர் தேரோட்டியா? தேரோட்டி, அர்ஜுன் தான் தேரோட்டி. உல்டா ஆகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ கிருஷ்ணர் அங்க போயிட்டாரு, அர்ஜுனன் இங்க வந்துட்டாரு. ஸோ இந்த தேரோட்டம் இந்த வெள்ளோட்டமாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க கேட்ட மாதிரி இதுல ஒண்ணு என்னன்னா மேடம், கட்சிக்குள்ள முதல்ல எங்க அக்கமடேட் ஆக போறாருன்றதுல இருந்தே கேள்வி ஆரம்பிக்கும். இல்ல இப்போ அடுத்ததா திரு புஷ் ஆனந்துக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வருவார். ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த கட்சியில ஒன்லி அவர் ஆனந்த் சாரை தான் முன்னிலைப்படுத்த வேண்டியதா இருக்கு. விஜய் சாருக்கு அடுத்ததா எல்லா இடத்துலயும் அவர் தான் நிக்கிறாரு. இப்போ அடுத்ததா ஒரு பாப்புலர், இப்போ அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் அபிஷியலா நியமிக்கப்பட்டிருக்காரு. திரு ஜான் அவர்கள் இருக்கிறாரு, திரு புஷ் ஆனந்த் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. இப்போ அதுக்குள்ளேயே ஈக்குவேஷன்ஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு ஆடியோ வெளியாகுது, சர்ச்சை ஏற்படுத்துது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு மூன்றாவது நபர், இவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னும் போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரே மாதிரி யோசிப்பாங்களான்றது கேள்வி தானே. இல்ல இப்போ அது குழப்பம் ஆயிடக்கூடாது. இல்ல ஆல்ரெடி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அதுல ஒரு பெரிய குழப்பங்களே இருக்கு. நிறைய ரசிகர்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை தந்தது. ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க எப்பவுமே கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கட்சி, கர்ப்பத்தில் இருக்கும் கட்சி, அதை வந்து நீங்க கலைச்சிடுற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் தேர்தல் வரைக்கும் அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் அப்போ ஏற்கனவே வந்து ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ அதுல ஒரு என்னப்பா இப்படி நடக்குது ஆரம்பத்திலேன்ற ஒரு பார்வையில் இருக்கும்போது இன்னும் இப்ப இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கேள்வி ஓடி இப்போ மூன்றாவது ஒரு நபர் இல்ல அப்படில கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்குதுன்னு சொல்லல. ஆனா தொண்டர்கள் பார்வையில அந்த கேள்வியோ குழப்பமோ இல்ல. இப்போ என்னன்னா அந்த ஏற்கனவே அந்த பர்சனுக்கு பதிலாக இவர் வந்து விட்டார் அப்படிதான் வரும். ஏற்கனவே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஜான் என்ற அந்த பர்சன் அவர் கிடையாது, இனிமே கட்சியில இருக்க மாட்டார் இவர். ஏன்னா இவர் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் மேன் இல்லையா, எல்லா வகையிலும் எஸ்டாப்லிஷ்ட் மேன். உங்களுக்கு ஆல்ரெடி விசிகான ஒரு பெரிய கட்சியில இருந்தவர். அப்போ எப்படி ஒரு புரிதல் வரும்னா, ஜான் அவர்கள் மேல ஏதோ அதிருப்தி, அதனால அவரை நீக்கிட்டு இவரை கொண்டு வராங்க. இல்ல அந்த ஆடியோ ஏஐன்னு ஒரு குரூப் சொல்லுது, அது வந்து அவங்களா ரிலீஸ் ஆகலன்னு சொல்லுது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திரு விஜய் அவர்களுக்கு அது ஒரு நெருக்கடி தான். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து வெறும் 2%ன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கணிப்பு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாசுக்கு, பெண்கள் கிட்ட இருக்கிற மாசுக்கு ஒரு 15% கன்ஃபார்மா இருக்கு என்னோட இதுல. ஏன்னா அந்த மாநாடுக்கு வந்த கூட்டம், அந்த இளைஞர்களுடைய வெறி இல்ல, இது வந்து ஜஸ்ட் நம்மளோட எஸ்டிமேட் தானே, நீங்க போடுற மனக்கணக்குல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எலெக்ஷன்ல தான் எங்க போய் கேளுங்க மேடம், சிஎஸ்கேல வந்து கத்துறானுங்க மேடம். நீங்க இனிமே பாருங்க எல்லா மேட்ச்லயும் கத்துவானுங்க. என்னன்னு ஓ டிவிகே என்ன சிஎஸ்கேக்கு பதிலா இப்ப டிவிகே வந்து டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. போன மேட்ச் நடந்தது, சண்டே நடந்தது இல்லையா, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங். அதெல்லாம் வந்து யாரும் சொல்லி செய்யறது இல்ல, அந்த ரசிகர்கள் விரும்பி செய்யறது. இனிமே நீங்க பாருங்க எங்க சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் இவர்கள் போய் டிவிகேன்னு கத்துவாங்க. நீங்க வேணா பாத்துங்க. ஏன்னா இது நான் வந்து இளைஞர்களோட பல்ஸை வச்சு நான் சொல்றேன். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது மேடம். அது ரஜினி சார் மூலமா. நான் திரும்பவும் வர கேள்வி வந்து இதுல மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் தாவேகாக்குள்ள உருவாயிடாதா? அத வந்து சரியா, ஏன்னா இது ஆரம்பத்துல தான் இருக்காங்க. நீங்க நிறைய ஒரு 10 பேர் இருக்காங்க, 10ல இவர எங்க விசிகே மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்ற, அண்ணன் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். விசிகே மாதிரி ஒரு 20-25 ஆண்டு காலம் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியிலே கூட ஒரு பக்கம் அந்த கட்சி சீனியர்கள் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம்னு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நம்மளே பலமுறை விவாதிச்சோம். இது எல்லாமே நடந்தது. தாவேகா புது கட்சி, அங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சர் இல்ல, இப்பதான் உருவாக்கிட்டு இருக்காங்க, மாவட்ட செயலரை இப்பதான் போடுறாங்க. அப்போ ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்ற ஒரு பார்வை வரும். இது வரைக்கும் மிஸ்டர் அர்ஜுனுடைய, ஆதவ அர்ஜுனுடைய அவருடைய காயின் அவர்லாம் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சார் வேற சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடியே பார்த்துருக்காரு அப்படின்னு. நமக்கு பகீர் இருந்தது எடப்பாடியே பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. என்னன்னா அவருடைய நகர்வு என்னவா இருந்திருக்குன்னா, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு கட்சியை 2026ல கொண்டு வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். விசிகேல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் வருவதும் அதுதான் அவரோட மோட்டிவேஷன். என்னன்னா 26ல வரோம், ஆட்சியை பிடிக்கிறோம். அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க மோட்டிவேஷன் அதுதான். அந்த மோட்டிவேஷனுக்காக திரு அர்ஜுன் யாதவ் காயின் நவுத்தும் போது அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் ஒத்துக்கொள்வாங்க. ஆனா விசிகால ஏற்கனவே ஒரு சூடு போட்டிருக்காரு. அவசரமா சில முடிவுகளை எடுத்து கட்சியே அதை பிடிக்காம போய் இனிமே அதை செய்ய மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போகும்போது, அவரை சஸ்பெண்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, இவர் அடுத்து அங்கதான் போறாருன்னு. அது எல்லாருமே அப்பவே பேசிக்கிட்டு இருந்தானே, அது ஒன்றும் புது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. எப்போ போய் ஆதவ் சேர போறாரு. அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்றதான் அவரோட எண்ண ஓட்டமா இருக்கு. அந்த ஒரு அஜெண்டாவோட தான் அவர் வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணுவாருன்ற ஒரு பார்வையில் சொல்றீங்களா? ஆமா, அதுதான் இருக்கும். அதுதான் திரு விஜய்க்கு வேணும்.
திரு ஒரு விஜய் ஒரு கூட்டணியை கட்டமைப்பது அவருடைய முதல் அஜெண்டாவா இருக்கும். ஆமா மேடம், இப்ப எடப்பாடி வரைக்கும் அவர் போறாரு, எல்லா இடத்துலயும் அவர் ஒரு கான்டாக்ட். அண்ணன் இன்னும் சொல்லட்டுமா, இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, தப்பா எடுத்துக்காதீங்க, கூட்டணியில விசிகாவும் இருக்கும். தாவேகா கூட்டணி இல்லையா? அதான் மேடம் அரசியல். இதுல எதுவும் பகிர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இப்ப அண்ணன் 2-3 நாளா டிஸ்டர்பா தானே இருக்காங்க. விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் கொஞ்சம் டிஸ்டர்பா தானே இருக்காரு. எப்படி என்ன disturb? நம்ம இன்னைக்கு தினமலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நான் ரொம்ப அதை எலாபரேட்டடா பண்ண வேண்டாம். சோ அப்ப என்னன்னா, உங்களுக்கு கட்சின்னு வரும்போது, எலெக்ஷன் வரும்போது யார் யார் கூட வேணா சேருவாங்க. அதை நம்ம பிஜேபி கூட டிஎம்கே சேருன்னு என்னைக்காவது நினைச்சப்பான், நடந்தது இல்ல ஒரு காலகட்டத்துல. அது மாதிரி இதுவும் நடக்கும். அதுக்காக இவர் உள்ள போயிருக்கலாம்ல, யார் தெரியும். தாவேகாவோட வந்து அவர் அதிமுகவையும் கொண்டு வரலாம், விசிகாவையும் கொண்டு வரலாம். அண்ணனே அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே, ஏன் அனுப்ப கூடாது? ஸ்லீப்பர்ஸ் இல்ல ஏன் இருக்க கூடாது மேடம்? எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா இல்லையா மேடம்? சரி, அது ஒரு ஆங்கிள் பாருங்களேன். ஓகே, அந்த ஆங்கிள் தம்பி நீ போ, நம்ம எல்லாம் செட்டப் பண்ணி மேடம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுல திரு விஜய் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா ஒண்ணு சொல்லிட்டாரு, என்னன்னு, எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. பந்தி ரெடியா இருக்குது, பகிர்ந்து சாப்பிடுவோம் வாங்கன்றாரு. கேட்போம், பாவலன்ட்ட பதில் கேட்போம். சுருக்கமா பிரேக் தான். திருமா அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் கூட்டணிக்கு தயாரா இருக்கா? இருந்தா தப்பு இல்லையா? துணை முதல்வர் எல்லாம் ஒண்ணுதானுங்க.